ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வைகாசி மாதம் 7ஆம் நாள் மே 21 புதன்கிழமை. இன்று முழுவதும் நவமி திதி. மாலை 7 மணி வரைக்கும் வந்து சதய நட்சத்திரம் இருக்குங்க. சித்த யோகம் இன்று முழுவதும். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை வந்து 3 மணி முதல் 4:30 மணி வரை. வார சூலம் வந்து வடக்கு. பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க. மேச ராசிக்கு வந்து இன்று மனமகிழக்கூடிய நல்ல நாள். மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், வியாபாரத்தில் லாபங்கள், பதவி உயர்வுகள், இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வருங்க. இன்று வந்து லாபங்கள் அதிகரிக்கும். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷப ராசிக்கு வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீர்கள். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதற்கான ஒரு முயற்சி சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சொத்தே வந்து இன்னைக்கு வாங்கிறீங்க. அதுக்கான ஒரு டோக்கன் அட்வான்ஸாவது இன்னைக்கு கொடுப்பீங்க. தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு வந்து திட்டமிடுதல்ங்க. சரிங்களா? தொழில் சார்ந்த ஒரு திட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அந்த வேலையில் வந்து இப்படிலாம் சில விஷயங்கள் எல்லாமே பண்ணோம். அதனால அது மாதிரி ஒரு திட்டம். அதே நேரத்தில் கமிஷன் தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலமாக லாபங்கள் வரும். பயணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கின்றது. இடமாற்றம் இருக்கின்றது. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கடகராசிக்கு வந்து எதிர்பாராத பணவரவு இருக்கு. அதே நேரத்தில் பேச்சின் மூலமாக சிறு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமா பேசுங்க. இன்று ஆயில நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால ஆயில நட்சத்திரக்காரங்க எல்லா வேலைகளிலும் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு வந்து வேலைகளில் ஆர்வம், புதிய சிந்தனைகள் வந்து இன்று உதிக்கும். அதே நேரத்தில் நீங்க வேலை பார்க்குற இடத்துல பாராட்டுக்கள் உங்களுக்கு வந்து குவியும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு வந்து வேலைகளில் ஆர்வம், உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. எதிரிகள் மூலமாக சிறு விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேசியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவையில்லாதவங்க வந்து அது உள்ள பூந்து சில பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு வந்து இன்று அந்தஸ்து உயரும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் உயரும். வாகனம், வீடு வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குங்க இன்னைக்கு. சரிங்களா? வாடகை வீட்டிலே இருக்கும். இல்லை வந்து ஒரு பைக் ஒன்று வாங்கிடலாமா, அது சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கு வந்து தைரியமான எல்லா முடிவுகளையும் எடுப்பீங்க. பயணம் இருக்கின்றது. இன்னைக்கு வந்து உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படுங்க இன்னைக்கு. சரிங்களா? நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நிர்வாக திறமை அற்புதமா வெளிப்படும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்கு வந்து பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் பழைய கடன் வசூலாகக்கூடிய ஒரு சூழலும் வந்து உங்களுக்கு உருவாகும். ரொம்ப நாள் ஆச்சுப்பா கடன் கொடுத்து, அந்த கடன் வந்து இன்று வசூலாகும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கும்ப ராசிக்கு வந்து வேலையில் ஆர்வம். எல்லா வேலைகளுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தெளிவாக அழகாகவும் பார்ப்பீங்க. அதே நேரத்தில் நண்பர்களுக்காக சில உதவியிலும் பண்ணுவீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வேலைகள் கூட நீங்களே எடுத்து பண்ணுவீங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கு வந்து இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள். விரைய செலவுகள் இருக்குங்க. சரிங்களா? குடும்பத்திற்காக ஒரு கடன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட படிப்புக்காக ஒரு கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு அமையும். அதே நேரத்தில் விரைய செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. செலவு செய்யறப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.